நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவருடைய பிறந்த நாள். அவர் ஏற்கனவே புதுச்சேரியில் முன்னாள் எம்எல்ஏவாகவும் இருந்திருக்காரு. அதனால புதுச்சேரி ஃபுல்லாக அவருக்கு அவ்வளவு பேனர்ஸ் வச்சுருக்காங்க. ஆப்வியஸ்லி தமிழ்நாட்டிலையும் அங்கங்கே பேனர்கள் வச்சுருந்தாங்க. ஸோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளரே அப்படிங்கிற மாதிரிலாம் அவரோட ஃபோட்டோஸ் போட்டு விஜய் ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. இந்த பேனரில் தான் இப்போ பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த பேனர் வைக்கிற கலாச்சாரங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, புதுச்சேரியில் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க ஆந்திரா வரைக்கும் பரவி இருக்கு. அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணம். ஆக்சுவலாக வந்து இந்த பேனர் வந்து எல்லா கட்சியிலையும் வைக்கிறதுங்கிறது இப்போ ஒரு ட்ரெடிஷனாகவே மாறிடுச்சு. அதிமுக, திமுக, பாமக, இப்படி எல்லா கட்சியும், விடுதலை சிறுத்தைகள் வரைக்கும் இருக்கிற அத்தனை கட்சிகளையும் பேனர் வைக்கணும், பேனர் கலாச்சாரம் தான். அந்த மாதிரி அதிமுக கட்சியில் வந்து பேனர் வைக்க ஆரம்பித்தாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து இதை பொறுக்கவே முடியல ஜெயலலிதாவால். அப்போ அவங்க தான் சிஎம்மாக இருந்தாங்க. அப்போ வந்து தென் சென்னைக்கு வந்து மாவட்ட செயலாளராக வந்து செந்தமிழன் இருந்தார், ஜி செந்தமிழன். இப்போ வந்து டிடிவி தினகரன் கட்சியில் துணை பொதுச் செயலாளர் இருக்கார். அவர் தான் அப்போ மாவட்ட செயலாளர் இருந்தார் அதிமுகவுக்கு. அதோட வந்து கொஞ்ச நாள் வந்து செய்தித்துறை அமைச்சராகவும் இருந்தார், சட்டத்துறை அமைச்சராகவும் இருந்தார். அந்த அமைச்சர் பதவி போனதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர் மட்டும் இருந்தது. கட்சியினுடைய வந்து பொதுக்குழு கூட்டம் வந்து எப்போதும் டிசம்பர் மாதம் நடக்கும். அப்போ வந்து இந்த ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டர், இப்போ இந்த விஜய் வந்து மாணவர்கள்லாம் பரிசெல்லாம் கொடுத்தார் இல்லையா, அந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த வருஷம் பொதுக்குழு கூட்டத்தை. அப்போ வந்து அவர் தான் மாவட்ட செயலாளர் இருந்தனால அவர் ஃபோட்டோவை போட்டு, அம்மா ஃபோட்டோவும் போட்டு, அத்தனை தலைவர்கள் ஃபோட்டோவும் போட்டு நெருக்க பேனர், அதாவது திருவான்மியூர் அடையார் ஃபுல்லாகவே பேனர், ஒரு 5 அடிக்கு இருக்க 2 பக்கம் பேனராக இருந்தது. அன்னைக்கு காலம்பர் ஆஃபீஸ் வர்றவங்க போகிறவங்க, வாகன ஓட்டிகள் நடக்க முடியாமல் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஸோ உடனே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேப்பர்லலாம் உடனே அதோட ஃபோட்டோஸும் நியூஸும் வர ஆரம்பிச்சிது. பொதுமக்கள் அவதி அப்படின்னு சொல்லிட்டு, தமிழகத்தில் அதிகரிக்கும் பேனர் கலாச்சாரம்னு. உடனே வந்து அடுத்த நாள் காலம்பரை முதல் நியூஸே என்னென்னா, மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து ஜி செந்தமிழன் நீக்கம் அப்படிங்கிறத அம்மா போட்ட உத்தரவு. அதிரடியாக தூக்குனாங்க. அதாவது என்னென்னா, அவங்க கிட்ட இருக்க ஒரு பெரிய ப்ளஸ்ஸே, தன்னோட நாலேஜுக்கு ஒரு தப்பு வந்துருச்சு அப்படின்னா, தப்பு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் தூக்கி கிடாசிடுவாங்க. அந்த மாதிரி உடனடியாக அவரை மாற்றிட்டு அதுக்கப்புறம் உத்தரவும் போட்டாங்க, இனிமேல் அதிமுக கட்சியில் பேனரை வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணாங்க. அதே போல் பத்திரிகைகளை கொடுக்குற விளம்பரங்களில் யார் ஃபோட்டோவும் போடக்கூடாது, கட்சி நிர்வாகிகள் ஃபோட்டோ. எந்த நிகழ்ச்சியோ அந்த நிகழ்ச்சி முதலமைச்சர் முறையில், கட்சியினுடைய பொதுச்செயலாளர் முறையில் என்னோடய ஃபோட்டோ மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்மொழி உத்தரவாக கொடுத்தாங்க. அதனால் அதுக்கப்புறம் எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் டைரெக்டாக அம்மா ஃபோட்டோ இருக்கும், கீழே வந்து ஜெயலலிதா போட்டு நிகழ்ச்சியோட முடிச்சுடுவாங்க. கீழே யார் என்னங்க இருக்காது, வெறும் யார் நிகழ்ச்சி ஏற்பாடோ அவங்க பேர் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான விஷயம் பண்ணாங்க அதிமுகவில். அது அவங்க இருக்கிற வரைக்கும் கண்டினியூ ஆச்சு. அவங்க மறைஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் அங்கேயும் பழைய மாதிரி பேனர் ஃபோட்டோ போடுறது வரைக்கும் வந்துருச்சு. இப்போ எடப்பாடிக்கு அவ்வளோ பேனர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் திமுகவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின், உதயநிதி, அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரியார், அண்ணா ஃபோட்டோ வச்சு, அப்புறம் கருணாநிதி ஃபோட்டோ வச்சு, ஸ்டாலின் ஃபோட்டோ பெருசாக இருக்கும். இப்போ பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினே சின்னதாகிட்டார், உதயநிதி தான் பெருசாக இருக்கார். அந்த அளவுக்கு 4வது தலைமுறை வந்துருச்சு. ஸோ கருணாநிதி தூக்கி மேலே கொண்டு வச்சுட்டாங்க. அதனால் அப்படி திமுக போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் பாமக, அன்புமணி ராமதாஸ் முன்னிலைப்படுத்தி பேனர் வைக்க ஆரம்பிச்சாச்சு. அதே மாதிரி சிறுத்தைகள் திருமாவளவன்லேருந்து எத்தனை சீமான் வரைக்கும் இருக்க அத்தனை கட்சிகள்லையும் பேனர் கலாச்சாரம் பெருகிடுச்சு. அதற்கு வந்து ஒரு மாற்று சக்தியாக இவங்க பண்ணுற அரசியலை நான் கொஞ்சம் மாறுபட்டு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்க விஜய் இன்னைக்கு அதே கலாச்சாரத்தில் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் பப்ளிக் கிட்ட ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா விஜய் பிறந்தநாள் இருந்தாலும் பரவாயில்ல, கட்சியினுடைய பொதுச் செயலாளர். ஸோ தமிழ்நாட்டில் வந்து அரசியலை தெரிஞ்சவங்களுக்கு புஷி ஆனந்த் தெரியும். அதை தாண்டி ஒரு செலிபிரிட்டியாக யாருக்கும் அவர் தெரிய போகிறதில்ல. ஏன்னா விஜய்க்கு அப்புறம் யாருமே தெரியாது அந்த கட்சியில் முகம். அதுக்கு அடுத்த கொஞ்சம் முகம் தெரிஞ்ச ஆள் அப்படின்னா புஷி ஆனந்த் தான். ஏற்கனவே ஒரு பாண்டிச்சேரியில் புஷி தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக இருந்திருக்கார் அப்படிங்கிற அந்த அடைமொழி இருக்கிறதுனால அவருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவருடைய பிறந்தநாள் நேற்று. உடனே வந்து கட்சியினுடைய தலைவர் நடிகர் விஜயை பார்த்து பர்த்டே விஷஸ் வாங்கிட்டு இருக்காரு. கூடவே அவருடைய மேலாளர் ஜெகதீஷ் இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோலாம் வந்திருக்கு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி முழுக்க பேனர் வச்சிருந்த அந்த புகைப்படங்கள் வந்து அதிக அளவுள்ள பத்திரிகைகளையும் சோசியல் மீடியாலையும் வந்தது. ஏற்கனவே பாண்டிச்சேரியில் அந்த பேனர்கள் வைக்க ஒரு தடை சட்டம் இருக்குது, தமிழ்நாட்டிலும் இருக்குது. அதை யாரையும் மதிக்கிறது இல்லைன்னு வச்சுங்களேன். ஸோ ஒரு பேனர் வைக்கணும் அப்படின்னாக்க சம்மந்தப்பட்ட மாநகராட்சியில், நகராட்சியில், ஊராட்சியில் பர்மிஷன் வாங்கணும். என்ன ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம பேனர் வைக்க போகிறோம், அது எந்த இடத்துல வைக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கார்பரேஷன் அதுக்கு உண்டான பணத்தை கட்டிட்டு கார்பரேஷனில் ரைட்ஸ் வாங்கிட்டு அந்த காப்பியை கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்லையும் கொடுக்கணும். இதுதான் நடைமுறை. ஆனால் இதெல்லாம் யாருமே பின்பற்றுறது இல்லை. எப்படி வந்து பொதுக்கூட்டத்துக்கு வந்து கரண்ட் எடுக்கிறதுக்கு கொக்கி போட்டு எடுப்பாங்களோ அதே மாதிரி இதுவும் சொல்லாம கொள்ளாம நைட்டாக வச்சிட வேண்டியது. அது வந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இதுக்கும் வச்ச உடனே நிறையா பிரச்சனைகள். ஸோ பாண்டிச்சேரியில்
அந்த நிர்வாகிகள் மேல நிறைய வழக்குகள் பதிவாயிருக்கு. யார் யாரெல்லாம் பேனர் வச்சாங்களோ பொதுமக்களுக்கு இடையூறா, அவங்க மேலலாம் பேனர் வச்ச குற்றத்திற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது நடவடிக்கை எடுக்கிறாங்களா, எடுக்கலைங்கிறது அடுத்த பிரச்சனை. ஆனா, விஜய் வந்து ஒரு மாற்றத்துக்கான அரசியல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்ல வரப்போறாரு. அதற்கான முதல் படியில இருக்கார். அவருடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிறந்த நாளுக்கு இப்படி ஒரு பேனர் வைக்கிறதுங்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லி சாமானியர்கள் கேட்குறாங்க. அது வந்து விஜய் காதுக்கு விழுமா அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி விஷயங்களை தான் கட்சி நிர்வாகிகள் உடனே விஜய் கிட்ட எடுத்துட்டு போய் சொல்லணும். எதிர்காலத்திலேயாவது அவருடைய பிறந்த நாளா இருக்கட்டும். ஏன்னா இப்ப ஜூன் மாசம் 22 விஜய் பிறந்த நாள் போச்சு. அதுக்கு கூட இவ்வளவு பேனர் வைக்கல. அதை தாண்டி ஜூலை மாசம் 18ஆம் தேதி புஷி ஆனந்த் பிறந்த நாள் அப்படிங்கிறப்ப ரொம்ப அளவுல பேனர் முளைச்சதுங்கிறது ஏத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து மன்ற நிர்வாகிகளோட சரி, மாவட்ட செயலாளரோட டைரக்டா கனெக்ஷன்ல இருக்கிறது புஷி ஆனந்த் தான். ஸோ விஜய் எங்கேயும் போறது இல்லை, புஷி ஆனந்த் தான் மீட் பண்றாரு. அதனால வந்து புஷி ஆனந்த் அவங்களை குஷிப்படுத்தணுங்கிறதுனால நிர்வாகிகள் எக்கச்சக்கமா பேனர் வச்சிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய தலைவலியா மாறி இருக்கு. அது வந்து விஜய் நாலேஜுக்கு போய் இனி வரும் காலங்கள்லயாவது இந்த ஒரு பேனர் கலாச்சாரத்தை தமிழக வெற்றி கழகம் கட்சி அறவே ஒழித்தா அவங்களுக்கான அடுத்த கட்ட அரசியல்ல ஒரு அடையாளம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அது செய்வாரா விஜய் அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.